ஹாய்! இன்றைக்கி வந்து ஒரு பன்னீர் வச்சு ஒரு காட்டி ரோல் பண்ணலாம் வாங்க. கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் சால்ட்டு போட்டு, கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு பக்கம் அது ஊறிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பன்னீருக்கு வந்து மசாலாஸ் ரெடி பண்ணுவோம். ஒரே ஒரு ஆனியன் எடுத்துக்கிட்டேன். அந்த ஆனியன் வந்து இந்த மாதிரி ஜூலியனாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து குடமிளகால கொஞ்சம் பீஸ் தான் எடுத்துட்டேன். ஒரு பாதி அதான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய குடமிளகால கொஞ்சமாக அதையும் இந்த மாதிரி ஜூலியனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோவும் இந்த மாதிரி ஜூலியனாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அது தனியாக வச்சுக்கோங்க. நம்ம டாஸ் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு பன்னீர் எடுத்து நல்லா க்யூபாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ரொம்ப பெரிய பெரிய க்யூப் இல்லாமல் சின்ன சின்ன டைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பன்னீர் வாங்கி வாட்டரில் போட்டு கிளாஸ் பவுலில் வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். எப்பயுமே அப்படி தான் வச்சுருக்கிறது. அந்த கிளாஸ் பவுலில் இருக்கிற தண்ணியை வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பன்னீர் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். அது வந்து உதிர்ந்தும் போகாது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்னா பன்னீர் ஒரு 4 நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா உதிரும். அந்த மாதிரி உதிராது தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டு லைட்டாக ஜீரா போட்டுக்கோங்க. ஜீரா போட்டுட்டு இந்த ஆனியனை போட்டு லைட்டாக ஒரு 3/4 பதங்களோட ஒரு அரை பதம் வெந்து வேகினா போதும். உடனே குடமிளகாவையும் போட்டு ஒரு டாஸ் கொடுங்க. டாஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பன்னீரை போட்டு டாஸ் கொடுங்க. நான் வந்து இதுக்கு இப்போ வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. அந்த மஞ்சள் பொடி, மிளகா பொடியெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. பெரி பெரி பவுடர் இருக்கு இல்லையா, பெரி பெரி பவுடர் அதுதான் நான் யூஸ் பண்ணேன். அது பெரி பெரி பவுடர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. பெப்பர் பவுடரும் சால்ட்டும் போட்டால் கூட போதும். நான் பெரி பெரி பவுடர் ஒரு கொஞ்சமாக போட்டுட்டு 1/2 ஸ்பூன் இருக்கும் மொத்தமாகவே போட்டுட்டு நல்லா டாஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டுட்டு சால்ட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் ஊற்றினா அது வீடியோவில் மிஸ் ஆகிட்டுருக்கு. போட்டு பெரட்டி வச்சுருங்க. அது தனியாக பெப்பர் பவுடரும் லைட்டாக நான் போட்டிருப்பேன். போட்டுட்டு பெரட்டி தனியாக அதை கொஞ்ச நேரம் டாஸ் பண்ணால் போதும், ரொம்ப டாஸ் பண்ண வேணாம். பெரட்டி அது ஒரு பக்கமாக வச்சுட்டு திருப்பி சப்பாத்தியை வந்து ரோல் பண்ணி இப்போ வந்து டாஸ் பண்ணி சுட்டுட்டு நான் வந்து கோதுமை மாவில் தான் சப்பாத்தியில் தான் பண்ணேன். மைதா மாவுலேயும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரப்பரியாக இருக்கும் மைதாவில் பண்ணால். கோதுமை மாவுனா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. அதுக்காக சொன்னேன். இதில் வெஜிடபிளும் உள்ளே போயிடும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பன்னீரும் போகும். சப்பாத்தி, கோதுமை அதுவும் ரொம்ப நல்லது தான். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி. பழைய சப்பாத்தி இருந்தால் கூட நீங்கள் டக்குன்னு பண்ணி கையில் கொடுத்துடலாம். பன்னீர் தான்றது இல்லை, பன்னீர் இல்லைன்னா ஆம்லெட் முட்டை போட்டு கூட பண்ணி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டையை பொரிச்சிட்டு கூட அது நடுப்புற வச்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நான் கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு பெப்பர் பவுடர்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக சாஸ் போட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் சாஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அந்த பக்கம் வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தியை திரட்டிட்டு அதை நல்லா சுட்டுட்டு அதில் வச்சு சென்டரில் வந்து நான் மயோனைஸ் சப்பாத்திக்கு மேலே வந்து மயோனைஸ் நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் மேலே போட்டேன். டொமேட்டோ அண்ட் சில்லி சாஸ் இருக்கு இல்லையா, ரெண்டுமே கலந்த மாதிரி அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மேலே ஃபுல்லாக தடவிட்டு இந்த பன்னீரை எடுத்து நம்ம வச்சு உள்ளே வச்சு மூடி மேலே தக்காளி அடிக்கணும். ஏன்னா தக்காளியை நான் வந்து இது கூட வச்சு டாஸ் பண்ண மாட்டேன். சும்மா மேலே கட் பண்ணி வச்ச தக்காளியை மேலே தான் அடுக்குவேன். அடுக்கி ரோல் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருந்தது. பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம பசங்களை என்ன தான் வற்புறுத்தி வெஜிடபிள்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. பன்னீரையும் நீ இவ்வளோக்குள்ளே எடுத்துலாம் சாப்பிடாதுங்க, சும்மா 1, 2 தான் சாப்பிடுங்க. இந்த மாதிரி ரோல் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. நம்மளே கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கே கூட வந்து ஒரு டெய்லியும் ரைஸ் சாப்பிட போர் அடிச்சதுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஒன்று செஞ்சு ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு ப்ரன்ச் இந்த 11 o'clock மேலே அந்த மாதிரி கூட ப்ரன்ச் டைமில் கூட எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நான் இப்போ தான் மாவே இது மாதிரி பேசி 3 என்னமோ பண்ணேன் காட்டி ரோல். 3 பேருக்கு ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு ரொம்ப நல்லா வந்ததுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய வச்சு பண்ணலாங்க. நம்ம வந்து முட்டை பொடி மாஸ் மாதிரியும் பண்ணலாம். இல்லை சப்பாத்தி நடுப்புற முட்டையை போட்டு அப்படியே வேக வச்சுட்டு கூட எடுத்து அதில் போட்டு ஆனியன், டொமேட்டோ இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சு கூட பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கு பிடிக்கும். என்ன இதில் குடமிளகாவெலாம் கொஞ்சம் டாஸ் பண்ணி வைக்கணும். பசங்க அந்த ராவாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் சொன்னேன். நாங்களே அதை சாப்பிட முடியாது தான் டாஸ் பண்ணுறோம். கொஞ்சம் அடுப்பில் கொஞ்சம் ஒரு ஆஃப் டன் ஆனால் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு. ரொம்ப குக் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே எடுத்துருங்க, அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. இது கொஞ்சம் சரி, இது எங்கள் பையனுக்கு இந்த மாதிரி காட்டி ரோல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் அவனுக்கு இதை அடிக்கடி செய்வான். அவன் வெளியில் போனால் கூட மோஸ்ட்லி வாங்கி சாப்பிட்றது காட்டி ரோல்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி பன்னீர் காட்டி ரோல், இந்த மாதிரி எக் காட்டி ரோல்ஸ் இதெல்லாம் தான் வாங்கி சாப்பிடுவான். அது மாதிரி பண்ணலாம். இதில் வந்து உருளைக்கிழங்கு
வேக வச்சு மசிச்சு அதெல்லாம் கூட பண்ணலாம். அந்த மாதிரி கூட மசாலா போட்டு காட்டி ரோல் ரெடி பண்ணி கொடுக்கலாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இருந்தால். இது ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா குழந்தைங்களுமே சாப்பிடும். இது பெரிய குழந்தை சின்ன குழந்தைலாம் இல்லை, எல்லாமே சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டு செம்மையாக இருந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.